ஹலோ வணக்கம். பாருங்கள், கேப்டன் கோவிலில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கு மேலேயும் வந்து ஒரு அதாவது அவரோட டயலாக் வந்து பேசியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு டைலாக் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டைலாக் தான். நம்மளுக்கு பிடிச்ச வார்த்தை, அதாவது டைலாக்னு கூட சொல்ல முடியாது, பிடிச்ச வார்த்தை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. அடுத்த ஃபோட்டோவுக்கு மேலே பாருங்கள், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. ஒவ்வொரு வார்த்தையும் அதாவது அது வந்து ஒரு பெரிய வாக்கியமாக தான் எழுதியிருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டுவேன். பாருங்கள், நான் அரசியலுக்கு வந்தால் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பேன். அடுத்து, விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். இந்த ஃபோட்டோ பாருங்கள், காசு காசு என்னையா காசு, செத்தாலும் 6க்கு 3 தாயா, புதைக்கும் போது அருணா கயிறை அறுத்துட்டு தான் புதைப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போதே வந்து கண் கலங்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி உண்மையாகிடுச்சு. பார்த்தீங்களா? நான் அரசியலில் பிழைக்க வரவில்லை, மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். அது பாருங்கள், ஜாதி என்று பிறப்பில் இல்லை, நம் சுவாசிக்கும் காற்றில் ஏது ஜாதி. இப்போ கூட ஒரு முஸ்லீம்ஸ் வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஜாதி மதம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் பொதுவாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து வணங்குறாங்க. பார்த்தீங்களா? கோயிலுக்கு கூட அந்த மாதிரி யாரும் போக மாட்டாங்க. ஸோ இந்த மனுஷனுக்கும் மக்களுக்கும் துரோகம் பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டேன். தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அப்புறம் பாருங்கள், ஆண்களுக்கு ஒரு குலதெய்வம், பெண்களுக்கு 2 குலதெய்வம். அப்புறம் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், தமிழுக்கு உயிர் கொடுப்போம். இது பாருங்கள், ராமர் வேஷம் நல்லா இருக்குது. கேப்டனை பார்க்கும்போதே கண் கலங்குது. நான் ஏழைகளில் ஒருவனாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். உண்மையிலே கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது ஏழைகள் தான் பிடிச்சவங்க. எங்களுக்கு ஆட்சி வேண்டாம், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம், நாணயம், நேர்மை வேண்டும். இது சூப்பரான வாக்கியம். ஐயோ, அப்புறம் பாருங்கள், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை ஒருபோதும் அழிய விட மாட்டேன். சரிங்களா? இது பாருங்கள், விவசாயி நல்லா இருக்கு. இது என்னது? பதவியை சுகமாக நினைக்கிறவன் தலைவன் இல்லை, சுமையாக நினச்சி உழைக்கிறவன் தான் சுமையான தலைவன். சூப்பர். அடுத்து பாருங்கள், போலீஸ் வன்முறை பதில் இல்லை, நம்ம அடித்தா ஒரு அர்த்தம் இருக்கணும். இங்கே பாருங்கள், முஸ்லீம் கோயிலுக்கு வந்திருக்காங்க பாருங்கள். அது என்ன ஸ்டைலுன்னு தெரில. அன்புக்கு அன்பு அடிமை, அன்புக்கு அன்பு, அடிக்கு அடி, உதைக்கு உதை. ஸ்டைல் நல்லா இருக்குது. இந்த ஃபோட்டோக்கு ஆப்போசிட் தான் வந்து கோயில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் கேப்டன் எப்படி மக்களை வரவேற்காங்கன்னு பாருங்கள். மக்களுக்கு மிஞ்சின அதிகாரமும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. மக்களுக்கு மிஞ்சின அதிகாரமும் இல்லை, அரசாங்கமும் இல்லை. நான் அரசியலுக்கு வந்தால் அந்த அரசியலை நேராக பண்ணித்தான் பழக்கம். பாருங்கள், இவ்வளோ பேர் டெய்லி இவ்வளோ மக்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமிக்கு போய்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே. தமிழ்லாம் அவ்வளோ பிடிக்கும் நம்ம கேப்டனுக்கு. அடுத்து பாருங்கள், இந்த ஃபோட்டோ இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஃபோட்டோ எல்லாருக்கிட்டையும் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஃபோட்டோ இது. ஸோ உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை. சூப்பர்.
முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது. முடியும் என்று அறிவாளிக்கு சொந்தமானது. முடியும் என்பது. அடுத்து அந்த 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். அடுத்து அங்கே ஒன்று எழுதியிருக்காங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு, அதுவே இளைஞனின் வாழ்வு.